ஒரு ஊர்ல ஒரு விவசாயி வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவரு நிறைய ஆடு மாடுகளை வளர்த்துட்டு வந்தாரு. நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா ஆடுகளையும் மாடுகளையும் பக்கத்து ஊர் சந்தைக்கு கொண்டு போய் வித்து அந்த பணத்துல தனக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வாங்கிட்டு வர்றது அவரோட வழக்கம். ஒரு நாள் ஒரு ஆட்டுக்குட்டிய தன்னோட கழுத்துல போட்டுட்டு காட்டு வழியா பக்கத்து ஊர் சந்தைக்கு நடந்து போனாரு அவரு. அவர் போறத 3 திருடர்கள் பார்த்தாங்க. உடனே அவரை அடிச்சு போட்டுட்டு அந்த ஆட்டுக்குட்டிய திருடலான்னு முடிவு பண்ணினாங்க. அப்பதான் அதுல இருந்த ஒரு புத்திசாலி திருடன் சொன்னான், அந்த விவசாயி கடினமா வேலை செஞ்சு திடகாத்திரமா இருக்காரு. நாம அந்த விவசாயிய அடிக்க முடியாது. அதனால நான் சொல்லுறபடி செய்யலான்னு சொல்லி ஒரு யோசனைய சொன்னாரு. உடனே ஒரு திருடன் மெதுவா அந்த விவசாயி பக்கத்துல நடந்து போனான். டக்குன்னு, அடடா, இது என்ன ஊனாய கழுத்துல போட்டுட்டு போறீங்கன்னு கேட்டுட்டு அந்த ஊனாய் கடிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு உயிருக்கு பயந்து ஓடுற மாதிரி ஓடி போனான். விவசாயிக்கு ஒரே குழப்பம். இருந்தாலும் மேலும் நடக்க ஆரம்பிச்சாரு. அப்ப இன்னொரு திருடன் அங்க வந்தான். அடடா, இது என்ன நரிக்குட்டிய கழுத்துல தூக்கிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு அவனும் ஓடி போற மாதிரி நடிச்சான். அப்பதான் தன்னோட கழுத்துல இருக்கிறது உருமாறுற பிராணி போல தனக்கு ஆடு மாதிரியும் ஒருத்தனுக்கு ஊனாய் மாதிரியும் இன்னொருத்தனுக்கு நரி மாதிரியும் தெரியுதோன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்பதான் 3வது திருடன் விவசாயி முன்னாடி வந்து, இது என்ன கழுத புளிய கழுத்துல தூக்கிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுனான். ஏற்கனவே சந்தேகத்துல குழப்பமான மனசோட இருந்த விவசாயி இப்ப முழுமையா பயந்து அந்த ஆட்டை அங்கேயே போட்டுட்டு வீட்டுக்கு ஓடி போயிட்டாரு. இதையெல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்த திருடர்கள் வந்து அந்த ஆட்டை திருடிட்டு போயிட்டாங்க.